ஹாய் காய்ஸ், என்னடா திடீர்னு இந்த ஓணம் லுக்கில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இது வந்துட்டு என் தங்கச்சியோடது தான். இதுக்கு முன்னாடி அவள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் இருக்குது. அதுக்காகவே இந்த சாரீ இல்லை, இது சாரியா தாவணியான்னு தெரில, தெரியுதா? உள்ளே வந்துட்டு ஸ்கர்ட் இருக்குது. மேலே அந்த தாவணி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வச்சுருக்கிறதுனால இது சாரீக்கம் தாவணி அந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அப்படி போட்டிருக்கேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது இந்த அழகான ஒரு நெக் பீஸ் தான். இந்த காசு மாலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி நெக் பீஸ் சொல்லுவேன். இது சோக்கராக வரும், அதோட ஹாரம். ஓகே, இதுதான் இந்த ஹாரம். இந்த செட்டு கூட உங்களுக்கு இந்த ஜும்கா வந்துடும். ஆக்சுவலி இந்த சாரீக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் பொட்டு வந்துட்டு கோபுரம் போட்டு வைக்கலான்னு சொல்லி வாண்டடாக பண்ணேன். ஆனால் அது நல்லா இருக்கா, எனக்கு சூட் ஆகுதான்னு தெரியல. இது வரைக்கும் இதை ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இது ஓணம் சாரீ வாங்கி அம்மா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். செம்ம கிராண்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி போட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திவ்லக்ஸ் ஜுவல்ஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. என்னோடய மெயின் பேஜுக்கு பண்ணுறதை விட அதுக்கு பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.